ஹாய் ஆல், இது சங்கீதா ஆராவோட ஃபர்ஸ்ட் vlogே நம்ம ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னா தேனீஸ்வரர் கோயில். இது சிவன் கோயில், வெள்ளலூரில் இருக்குது. 14ஆம் நூற்றாண்டில் கரிகால சோழனால் கட்டப்பட்டது. ரொம்ப பழைய கோயில். இந்த கோயிலுக்கு ரொம்ப பழைய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ நான் கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு அவங்க வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்ல, பட் இருந்தாலும் பார்த்ததும் நம்மளுக்கே தோணும்ல, அதனால் நடுவில் வளையல் வேறு காமிச்சிட்ருக்கேன். இது எங்கள் ஊர் நோம்பியில் வாங்கினது, நாட்டு கொத்து வளையல் ஆசைப்பட்டு வாங்கினேன். அதை முடிச்சுட்டு அது பக்கத்துலேயே கோயிலேருந்து லெஃப்ட் சைடில் அழகுநாச்சியம்மன் கோயில்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அந்த வழி தான். எப்படி இயற்கை சூழ்ந்து அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. பட் ஆனால் அந்த கோயில் பௌர்ணமிக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் ஓப்பன் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பக்கத்துலேயும் அந்த பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கோம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கோயில் சாத்தி இருந்துச்சு. வெளியே இருந்து தான் பார்த்தோம். பட் ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வழி. இங்கேருந்து பார்த்தப்போ அந்த கோயில் சாத்தி இருந்துச்சு. சரி, யாராவது கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் யாராவது இருக்காங்களா, யார்கிட்டயாவது கேட்கலாம் அப்படின்னா இந்த வழியில் ஒரு அக்கா கிட்ட கேட்டோம், தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பக்கத்துலேயே இந்த கோயில் இருக்குது. இது சித்தலிங்கேஸ்வரர் கோயில். அதுவும் வெள்ளலூர் தேனீஸ்வரர் கோயிலேருந்து இது பக்கம்தான். சேம் அதே தாட்டு தான் எனக்கு. இங்கேயும் வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்ல, கோயில் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் நம்மளுக்கே தோணும்ல. பட் இங்கே பாருங்களேன், இந்த மரத்து மேலே மயில் உட்காந்துட்ருக்குல்ல அழகாக. இதுக்காகவே இதை நான் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதுதான் அது சித்தலிங்கேஸ்வரர் கோவில். அதுக்கப்புறம் 3ஆவதாக சரி கையோட விஷ்ணுவையும் பார்த்துடலான்னு சொல்லி அங்கேருந்து சிங்காநல்லூர் பக்கம்தான் உலகளந்த பெருமாள் கோயில்னு சொல்லிட்டு இந்த கோயில். சரி அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயாச்சு. அழகாக இருக்குல்ல கையில் அந்த தாமரையும் துளசியும். இந்த கோயிலில் ஆக்சுவலாக தாமரைப்பூ மல்லிப்பூ மட்டும்தான் உள்ளே வாங்கிப்பாங்க, துளசி உள்ளே வாங்க மாட்டாங்க. அதனால் லாஸ்ட் டைம் துளசி உள்ளே கொடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு கடைசியாக எல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு பசிக்குள்ள சாப்பிட்ணும்ல அப்படின்னு சொல்லிட்டு செட்டிப்பாளையமில் இந்த கஸ்தூரி பேக்கரி இங்கே காளானும் பேல்பூரியும் சாப்பிட்டோம். இங்கே ஆக்சுவலி எல்லாமே நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஃபேமிலியாக வரும்போது சாப்பிட்ருக்கேன். எல்லாமே நல்லாயிருக்கும். பேக்கரியும் ஆம்பியன்ஸ் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்துச்சு. கஸ்தூரி பேக்கரி செட்டிப்பாளையம் மெயின்லேயே இருக்குது இந்த பேக்கரி. ஸோ நெக்ஸ்ட் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். கஸ்தூரி பேக்கரி மெயின்லேயே இருக்குது. நான் சாப்பிட்டது காளான் அண்ட் பேல்பூரி, அவ்வளோதான்.